வணக்கம் அன்பு நெஞ்சங்களே, வெல்கம் டு சத்யா மெடிசன் டிப்ஸ். நண்பர்களே, இன்றைக்கி நம்ம எதை பற்றி பார்க்க போகிறோம்னா கான்ஸ்டிபேஷன், அதாவது மலச்சிக்கலுக்கான ஒரு அருமையான தீர்வு கிரெமாலாக்ஸ் டேப்லெட். கிரெமாலாக்ஸ் டேப்லெட்டை ஏன் கேஸ்ட்ரோஎன்ட்ராலஜிஸ்ட் பெருமளவில் லாக்ஸேட்டிவாக உபயோகப்படுத்துகிறாங்க, இது எப்படி வேலை செய்யுது, இதோட சைடு எஃபெக்ட்ஸ்லாம் என்ன, இதை யாரெல்லாம் யூஸ் பண்ணலாம் அப்படின்றத தெளிவாக இந்த வீடியோவில் பார்க்கலாம் வாங்க. கிரெமாலாக்ஸ் டேப்லெட். இந்த கிரெமாலாக்ஸ் டேப்லெட்டில் என்ன இருக்குது அப்படின்னு பார்த்தோம்னா சோடியம் பிகோசல்ஃபேட் அப்படின்னு சொல்கிற ஒரு லாக்ஸேட்டிவ் மருந்து 10 மில்லிகிராம் இருக்குது. இது மலச்சிக்கல் மருந்து அப்படின்னு தமிழில் அழைக்கிறோம். இந்த சோடியம் பிகோசல்ஃபேட் பார்த்திங்கன்னா ஸ்டிமுலண்ட் லாக்ஸேட்டிவ் அப்படின்னு அழைக்கிறோம். ஏன் இதுக்கு ஸ்டிமுலண்ட் லாக்ஸேட்டிவ்னு பேர் அப்படின்னு பார்த்தீங்கன்னா பாடியோட பெரிஸ்டாலிசிஸ் மூமெண்ட், அதாவது வாயிலிருந்து இரைப்பையை நோக்கிய முன்னோக்கிய இயக்கத்தை வேகமாக துரிதப்படுத்தி மலத்தை வேகமாக வெளியே தள்ளுறது தான் இதோட வேலை. அதனால தான் இதை ஸ்டிமுலண்ட் லாக்ஸேட்டிவ்னு அழைக்கிறோம். சரி, இது எப்படி வேலை செய்யுதுன்னு பார்த்தோம். இந்த ஸ்டிமுலண்ட் லாக்ஸேட்டிவ், அதாவது கிரெமாலாக்ஸோட பயன்கள் என்னென்ன அப்படின்றத பார்க்கலாம். மலச்சிக்கல், அதாவது கான்ஸ்டிபேஷனுக்கு இது மிகச்சிறந்த தீர்வாக இருக்குது. கடினமான மலம் வெளியேற சிரமமாக இருக்கிற பேஷண்ட்ஸுக்கு இந்த கிரெமாலாக்ஸ் ஒரு சிறந்த தீர்வாக இருக்குது. மேலும் பைல்ஸ் என்று சொல்லக்கூடிய மூலநோய் உள்ளவர்களுக்கு மலம் இலகுவாக வெளியேற உதவுகிறது. சில மருத்துவ பரிசோதனைகள் அல்லது அறுவை சிகிச்சைக்கு முன் குடலை சுத்தப்படுத்த, அதாவது பவுல் கிளியரன்ஸ் செய்கிறதுக்கு இந்த டேப்லெட்டை மருத்துவர்கள் பரிந்துரை பண்ணுறாங்க. சரிங்க, இந்த கிரெமாலாக்ஸ் டேப்லெட்டு எப்படி வேலை செய்யுது அப்படின்றத பார்த்தோம்னா, இதில் இருக்கிற சோடியம் பிகோசல்ஃபேட் பெருங்குடலின் இயக்கத்தை அதிகப்படுத்தி குடல் தசைகள் வேகமாக செயல்பட வைக்குது. இவ்வாறு செயல்பட வைக்கும்போது மலம் மென்மையாகிறதோடு மட்டும் இல்லாமல் மலம் வெளியேறுவது மிகவும் எளிமையாகிறது. பொதுவாக இரவு நேரங்களில் எடுக்கும் பொழுது மறுநாள் காலையில் மலம் கழிக்கிறதுக்கு ரொம்ப இலகுவாக இருக்கும் அப்படின்னு மருத்துவர்கள் இதை பரிந்துரைக்கிறாங்க. சரிங்க, இந்த கிரெமாலாக்ஸ் டேப்லெட்டோட அட்வான்டேஜஸ் என்னென்ன அப்படின்னு பார்த்தோன்னா, மலச்சிக்கலுக்கு மிக விரைவான நிவாரணம் கொடுக்குது, கடினமான மலத்தை இலகுவாக்குகின்றது, குடல் இயக்கத்தை தூண்டி மலத்தை வெளியே தள்ளுகிறது, மேலும் மூலம் போன்ற நோய்களுக்கு இது மிகவும் உதவிகரமாக இருக்கிறது. சரிங்க, இந்த கிரெமாலாக்ஸ் டேப்லெட்டோட சைடு எஃபெக்ட்ஸ்லாம் என்னென்னு பார்த்தோம்னா, சிலருக்கு அரிதாக வயிற்று வலி, வயிற்று பிடிப்பு, வயிற்று அசௌகரியம் மற்றும் வயிற்றுப்போக்கு, தலைவலி, குமட்டல் அல்லது வாந்தி போன்ற சைடு எஃபெக்ட்ஸு ரேராக வரலாம். இதோட சீரியஸான சைடு எஃபெக்ட்ஸ் என்னென்னு பார்த்தோம்னா கடுமையான வயிற்றுப்போக்கு, உடல் நீர்ச்சத்து குறைந்து போதல், மயக்கம், எலக்ட்ரோலைட் சமநிலை பாதிப்பு, இதெல்லாம் ரொம்ப சீரியஸ் சைடு எஃபெக்ட்ஸாக சொல்லப்படுது. ஆனால் இதெல்லாம் ரொம்ப ரேராக தான் வர்றதா மருத்துவர்கள் சொல்கிறாங்க. சரிங்க, இந்த கிரெமாலாக்ஸ் டேப்லெட்டில் கவனிக்க வேண்டிய முக்கியமான விஷயங்கள் என்னென்னு பார்த்தோம்னா, மருத்துவர் கூறியதை விட நீண்ட நாட்கள் தொடர்ந்து இதை பயன்படுத்தக்கூடாது. அவ்வாறு பயன்படுத்திட்டால் நம்மளோட குடல் பகுதிகள் இந்த மாத்திரைக்கு அடிமையாகிறதுக்கான வாய்ப்பு இருக்குது. அப்புறம் இந்த மாத்திரை எடுக்கலை அப்படின்னா மலம் கழிக்கிறதே ரொம்ப சிரமமாயிடும். மேலும் தினமும் போதுமான அளவு தண்ணீர் குடிக்க வேண்டும். குடல் அடைப்பு, அதாவது பவுல் அப்ஸ்ட்ரக்ஷன் இருந்தால் இந்த மாத்திரையை பயன்படுத்தக்கூடாது. மேலும் கர்ப்பிணிகள் மற்றும் பாலூட்டும் தாய்மார்கள் மருத்துவரின் ஆலோசனையுடன் மட்டுமே இந்த மாத்திரையை பயன்படுத்த வேண்டும். சரிங்க நண்பர்களே, இந்த கிரெமாலாக்ஸ் லாக்ஸேட்டிவ் டேப்லெட் எப்படிலாம் வேலை செய்யுது, அதோட பயன்கள் என்ன அப்படின்றத பார்த்தோம். மேலும் ஒரு அலோபதிக் மெடிசினின் விளக்கத்தோடு உங்களை சந்திக்கும் வரை விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம்.